ஸ்ரீபிரியாஸ் திருவாரூர் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நெய் சோறு. அதுக்கு நான் 2 கப்ஸ் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். இதை நல்லா கழுவிட்டு 3 கப்ஸ் வாட்டர் விடணும். 1 கப் ரைஸ்னால் 1.5 கப்பு வாட்டர், இதான் ப்ரப்போர்ஷன். இப்போ நல்லா ரைஸை கழுவிட்டு 3 கப்ஸ் வாட்டர் விட்டுருக்கேன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ரெடி பண்ணணும். கொஞ்சம் பூண்டு பற்கள் போட்டிருக்கேன், ஒரு துண்டு இஞ்சி வச்சுருக்கேன். இதை பேஸ்ட் பண்ணிக்கணும். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ரெடி. தாளிக்கிறதுக்கு 1/2 கப்பு நெய் வச்சுருக்கேன். ஹோல் கரம் மசாலா, பிரிஞ்சி இலை, பட்டை, கல்பாசி, ஜாதிபத்திரி, கிராம்பு, 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், 1 கைப்பிடி புதினா. ஒரு கடாயில் நெய் ஊற்றிருக்கேன். இதில் ஹோல் கரம் மசாலாஸை போட்டு தாளிக்கணும். இது நல்லா பொரியணும். 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டிருக்கேன். இதை பச்சை வாசனை போக நல்லா வதக்கணும். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் நல்லா வதங்கிட்டு இப்போ 2 பச்சை மிளகாயை முழுசாக போட்டிருக்கேன். இதையும் ஒரு 30 செகண்ட்ஸ் நம்ம வதக்கணும். இப்போ ஒரு கைப்பிடி புதினா போட்டிருக்கேன். இது நல்லா சுருண்டு வர வரைக்கும் வதக்கணும். இப்போ இந்த தாளிப்பு ரெடியாக இருக்குது. இந்த தாளிப்பை ஊற வச்ச பாஸ்மதி அரிசியோடு சேர்த்தாச்சு. இப்போ இந்த அரிசி ஒரு 30 மினிட்ஸ் நல்லா சோக் ஆகணும். 30 மினிட்ஸ் கழித்து பார்ப்போம். இப்போ ஊற வச்ச ரைஸை குக்கரில் வச்சுருக்கேன். இது 3 விசில்ஸ் வர வரைக்கும் நம்ம வச்சுருக்கணும். தாளிக்கிறதுக்கு ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 பச்சை மிளகா, கொஞ்சம் புதினா இருக்குது. ஒரு கடாயில் நெய் போட்டிருக்கேன். காஞ்ச ஆயிலில் ஆனியன், பச்சை மிளகா, புதினா, தேவையான அளவு உப்பு எல்லாம் போட்டிருக்கேன். இது நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வதக்கணும். இப்போ இந்த ஆனியன், க்ரீன் சில்லி, புதினா எல்லாம் பொன்னிறமாக வதங்கிட்டு இப்போ இந்த தாளிப்பு ரெடி. இப்போ பாஸ்மதி ரைஸ் நல்லா குக் ஆகிடுச்சு. நம்ம போட்ட தாளிப்பெல்லாம் மேலே இருக்குது. இது எல்லாத்தையும் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஏன்னா இது சாப்பிட்றப்ப வாயில் கடிப்பட்டால் நல்லா இருக்காது, குழந்தைங்களுக்கெல்லாம் பிடிக்காது. ஸோ நான் இது எல்லாத்தையும் நான் எடுத்துட போகிறேன். இந்த மாதிரி எடுத்துடணும். இப்போ ரைஸ் நல்லா வெந்து ரெடியாக இருக்குது. இதை ஒரு பெரிய பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஆற வைக்கணும். இப்போ ரைஸ் நல்லா வெந்து ரெடியாக இருக்குது. பொன்னிறமாக வதக்கின ஆனியன், பச்சை மிளகா இருக்குது. கொஞ்சம் கொத்தமல்லி போட்டிருக்கேன். தேவையான அளவு சால்ட் போட்டிருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. சுட சுட நெய் சோறு ரெடி. எப்படி உதிர் உதிராக இருக்குது பாருங்கள். இதை மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்பு அதோடு சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இதை ஒரு சர்விங் பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ நெய் சோறு சாப்பிட்றதுக்கு ரெடியாக இருக்குது. இந்த